இது புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50. தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கடராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். டிஜிபியாக இருந்து வந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து அப்பொறுப்பிற்கு ஜி வெங்கடராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழக காவல்துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். குறிப்பாக நிர்வாக பிரிவில் அதிக அனுபவம் கொண்டவர். அதேபோல காவலர் வீட்டு வசதி வாரிய டிஜிபியாக இருந்து வந்த சைலேஷ்குமார் ஓய்வு பெற்ற நிலையில் அப்பொறுப்பிற்கு வினிதேவ் வான்கடே IPS நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனி சென்றிருக்கும் நிலையில் திங்கட்கிழமை முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செல்டோர்ஃபில் உயர்நிலை முதலீட்டாளர் மாநாட்டிற்கு தலைமையேற்கும் முதல்வர் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்வில் முக்கிய முதலீட்டு அறிவிப்புகள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி சென்றடைந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அந்நாட்டில் வாழும் தமிழர் குடும்பத்தினரின் பிள்ளைகள் ஸ்டாலின் அப்பாவை வரவேற்பதாக பதாகைகளை ஏந்தி வரவேற்பு அளித்தனர். விமானம் மூலம் தலைநகர் பெர்லினை அடைந்த முதல்வரை ஜெர்மனி வாழ் தமிழர்கள் குடும்பத்துடன் திரண்டிருந்து வாழ்த்தி வரவேற்றனர். இந்த தருணம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக நிச்சயம் இணையும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், இதுவரை பரப்புரை மேற்கொண்ட 118 தொகுதிகளில் 100 தொகுதிகளில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக உள்ளிட்ட கூட்டணியில் உள்ள கட்சிகளை அரவணைத்து செல்லுமாறு நிர்வாகிகளுக்கு பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் டீ காஃபியின் விலை திங்கட்கிழமை முதல் உயர்கிறது. 12 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் டீ இனிமேல் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் எனவும் 15 ரூபாய்க்கு விற்பனையாகும் காஃபி இனி 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் எனவும் டீ கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. பால் விலை உயர்வு, காஃபி, டீ தூள்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவு ஆகியவை அதிகரித்துள்ளதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என அச்சங்கம் கூறியுள்ளது. சென்னையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு டீ காஃபி விலை உயர்வது குறிப்பிடத்தக்கது. பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த விரும்புவதாக சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி சீனா சென்றுள்ளார். ஜியான்ஜின் நகரில் நடைபெறும் இக்கூட்டத்திற்கிடையே சீன அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அமெரிக்காவின் வரி நெருக்கடிகளுக்கு இடையிலும் அண்மை காலமாக இவ்விரு நாட்டு உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையிலும் இரு தலைவர்களின் சந்திப்பு கவனம் பெற்றது. சீனாவுடன் நட்புறவை மேம்படுத்துவது மூலம் அந்நாட்டின் எல்லை அத்துமீறல்களை பிரதமர் மோடி ஏற்றுக்கொள்கிறாரா என்று காங்கிரஸ் கட்சி வினவியுள்ளது. லடாக் எல்லைப் பகுதியில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை மீட்கப்பட வேண்டும் என ராணுவ தளபதி கோரியுள்ள நிலையில் அதற்கான வழியை கண்டறியாமல் சீனாவுடன் இணைந்து செயல்படுவது அவர்களின் செயலை அங்கீகரிப்பதாகும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இயற்கை பேரிடர்கள் இந்தியாவை சோதித்து வருவதாக பிரதமர் மோடி கவலை தெரிவித்துள்ளார். மனதின் குரல் என்ற மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெள்ளம், மண் சரிவு ஆகிய பேரிடர்களால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவது வேதனை தருவதாக கதறினார். எனினும் பாதிக்கப்பட்டவர்களை துணை ராணுவத்தினரும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் துடிப்பாக செயல்பட்டு காப்பாற்றியது ஆறுதல் தந்ததாகவும் கூறினார். உயிர்களை காப்பாற்றிய உதவிய ஒவ்வொருவருக்கும் தனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவிப்பதாகவும் பிரதமர் பேசினார். ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மேக வெடிப்பு மற்றும் கனமழை காரணமாக 11 பேர் உயிரிழந்தனர். மேக வெடிப்பு மற்றும் கனமழையால் ராம்பன் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் வீடும் பள்ளி ஒன்றும் அடித்துச் செல்லப்பட்டது. இதில் 4 பேர் உயிரிழந்தனர். மாயமான ஒருவரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரியாசி மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டதில் வீடு புதைந்து 7 பேர் உயிரிழந்தனர். ஜம்முவில் மட்டும் இம்மாதம் கனமழை தொடர்பான சம்பவங்களால் 122 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலம் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மோசமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் பஞ்சாபில் ஓடும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 3 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 4700 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மேகவெடிப்பு மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள இமாச்சல பிரதேசத்தில் இன்னும் 842 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதில் மண்டி, தர்மபுர் உள்ளிட்ட 3 தேசிய நெடுஞ்சாலைகளும் அடங்கும். அதே சமயம் சில இடங்களில் நிலைமை சீரடைந்துள்ளது.
மணாலிக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் ஒரு பகுதியில் மட்டும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. மணாலி அட்டல் சுரங்கம் அருகே உள்ள லேவுக்கு செல்லும் சாலை பலத்த மழை மற்றும் நிலச்சரிவால் சேதமடைந்திருக்கிறது. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் ஓடுவதால் பழைய யமுனை பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. யமுனை ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி 206 மீட்டராக உயர்ந்துள்ளது. இதனால் பழைய யமுனை பாலம் பகுதியில் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. டெல்லி அரசு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் இணைந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் அவசரகால உதவிகளை வழங்க தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு தொடர்ந்து வருகிறது. அம்மாநிலத்தில் இதுவரை மழை வெள்ள பாதிப்புகளுக்கு 6 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே தெலுங்கானா நீர்நிலைகளிலிருந்து தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. எனவே வெள்ள பாதிப்பு ஏற்படும் அபாயத்தில் உள்ள மாவட்டத்தில் வசிக்கும் மக்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஜிஎஸ்டி வரி குறைப்புகளால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் இழப்பை 5 ஆண்டுகளுக்கு ஈடுகட்ட வேண்டும் என்று மத்திய அரசை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் ஆதரவளிப்பதாகவும், ஆனால் இது வெறும் அரசியல் ஆதாயத்திற்கான நடவடிக்கையாக இல்லாமல் மக்களுக்கு பலன் சென்று சேர்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். வரி மற்றும் மேல் வரி பகிர்வு நியாயமான வகையில் பங்கிடப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய ஜனதா தளம் கட்சி தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் தன்னை இந்தியா கூட்டணியின் பீகார் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவின் அறிவிப்பு குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காததால் இது கூட்டணியில் ஒருதலை பட்சமான முடிவா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதே சமயம் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவின் முடிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயரை நீக்கக் கோரி 2 லட்சம் பேர் மனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்கக் கோரி தனிநபர்களிடமிருந்து 1,98,000 மனுக்கள் வந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெயர்களை சேர்க்கக் கோரி 30,000 மனுக்கள் வந்துள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் அனைத்து வாக்காளர்களுக்கும் புதிய வாக்காளர் அடையாள அட்டை வழங்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அங்கு தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் நிறைவு கட்டத்தில் உள்ளன. இதனையடுத்து அனைத்து வாக்காளர்களுக்கும் புதிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் இதற்காக அவர்களிடமிருந்து புகைப்படம் கோரப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் 11,50,000 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய சட்ட அமைச்சகம் தாக்கல் செய்த எழுத்துப்பூர்வமான பதிலில் நாடு முழுவதும் உள்ள 25 உயர்நீதிமன்றங்களில் 10 முதல் 20 ஆண்டுகளாக 11,50,000 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதற்கு நீதிபதிகளின் பற்றாக்குறையே காரணம் என சொல்லப்படுகிறது. சென்னையில் மேகவெடிப்பு காரணமாக அதி கனமழை கொட்டியுள்ளது. வடசென்னை பகுதியான மணலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகவெடிப்பு காரணமாக பலத்த மழை பெய்துள்ளது. குறிப்பாக 3 இடங்களில் அதி கனமழை பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகபட்சமாக மணலியில் 27 சென்டிமீட்டர், மணலி புதுநகரில் 25 சென்டிமீட்டர், விம்கோ நகரில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக திருவொற்றியூர் மாணிக்க நகர் ரயில்வே சுரங்கப்பாதையில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த பாதையில் தண்ணீர் தேங்காமல் இருக்க புதிய கான்கிரீட் சாலை அமைத்தும் மீண்டும் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மேலும் தேங்கிய மழைநீரை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெய்த கனமழையால் ஆவடி வீட்டு வசதி வாரிய பகுதிகளில் சாலைகள் குளம்போல் மாறின. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் 30க்கும் மேற்பட்ட தெருக்களில் 3 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. இதனால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர்.
நள்ளிரவு முதல் சென்னையில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக 27 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். அதன்படி கொழும்பு, மஸ்கட் மற்றும் துபாய் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் 15 விமானங்கள் தாமதமாகின. அதேபோல வெளிநாடுகள் மற்றும் பிற இந்திய நகரங்களிலிருந்து வரும் 12 விமானங்கள் தாமதமாக தரையிறங்கின. ஜெர்மனி, ஹைதராபாத், மங்களூர் மற்றும் டெல்லியிலிருந்து வந்த 4 விமானங்களும் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் காற்றில் வட்டமிட்ட பிறகு பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இருக்கிறதா என்ற கேள்வியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் கேட்குமாறு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பரமக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்கள் கூட்டணி நிலைப்பாடு குறித்து டிசம்பரில் அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். மதுரையில் நடைபெறவிருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாநில மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரையில் செப்டம்பர் 4ஆம் தேதி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாநில மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் உயர்மட்ட குழு ஆலோசனையின்படி மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்து வந்த நிலையில் தற்போது 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் நியமனம் செய்ய மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. நிர்வாகிகள் வாக்காளர்களை எளிதில் அணுகவும் பூத் கமிட்டியை பலப்படுத்தவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என்பதே பாஜகவின் நோக்கம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற பிள்ளையார் சதுர்த்தி விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் 17,000 கோவில்களில் ஒருவேளை கூட பூஜை இல்லை என்றும், கோவில்களுக்கு சொந்தமான 1 லட்சம் ஏக்கர் நிலங்கள் மாயமாகிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். 2 நாட்களுக்கு பிறகு தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீரான நிலையில் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் விடுமுறை தினத்தை கொண்டாட ஏராளமானோர் குற்றால அருவிகளில் குவிந்தனர். வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடந்த வாரங்களை விட இந்த வாரம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். இதனால் சீதோஷ்ண நிலையில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ந்த காலநிலையை அனுபவித்து சுற்றுலா பயணிகள் விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க திமுக அரசு உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, நூல் விலையில் நிலையற்ற தன்மை போன்ற காரணங்களால் கோவை, திருப்பூர் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் மத்திய அரசிடம் திமுக அரசு கையேந்துவதாகவும் அறிக்கை ஒன்றில் பழனிசாமி சாடியுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு உயர்வால் தமிழகத்தில் 4 துறைகளின் செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜவுளி தொழில், ஆட்டோ உதிரி பாகங்கள் உற்பத்தி, கடல்சார் பொருட்கள், காலணி உற்பத்தி ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும், அமெரிக்காவின் வரி விதிப்பு முறை, அது சார்ந்து மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் உதயச்சந்திரன் கூறியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள செவிலியர் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு கூடுதலாக 50 இடங்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. ஏற்கனவே 50 இடங்கள் இருந்த நிலையில் தற்போது மொத்த இடங்களின் எண்ணிக்கை 100ஆக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு செவிலியர் படிப்பு படிக்க கூடுதல் வாய்ப்பு கிடைத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் தென்மாப்பட்டு கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. இதில் பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடிகளும், சிறிய மாட்டு பிரிவில் 13 ஜோடிகள் என மொத்தம் 22 ஜோடி காளைகள் பங்கேற்றன. வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. இந்த பந்தயத்தை காண சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். வால்பாறை அருகே உபாசி எஸ்டேட்டில் பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சுமார் 5 மாதங்களாக உப்பாசி 10ஆம் பாத்தி என்ற குடியிருப்பு பகுதிக்கு பேருந்து வராததால் வயதானவர்களுக்கும் குழந்தைகளும் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் வனவிலங்கு அச்சுறுத்தல் இருப்பதால் பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மெய்யம்பாளையத்தில் முறையான கால்வாய் இல்லாததால் ஏரிகளுக்கு செல்லும் உபரி நீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. இதனால் பருத்தி, மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் நீரில் மூழ்கின. உரிய கால்வாய் அமைத்து தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிருஷ்ணகிரி செட்டியம்பட்டியில் மாபெரும் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களும் கார், புல்லட் உள்ளிட்ட 100 பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவை காண ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவிந்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கண்காணிப்பு கோபுரத்தில் தீ பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதற்காக கடற்கரை பகுதியில் கண்காணிப்பு கோபுரம் நிறுவப்பட்டிருந்த நிலையில் அதன் மேல் அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகை தீப்பிடித்து எரிந்தது. வான வேடிக்கையின் போது தீ பற்றியதாக சொல்லப்படும் நிலையில் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு மகிழ்ந்தனர். அதிகாலையிலேயே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரையில் சூரியன் உதயமான காட்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து கடற்கரையில் புனித நீராடி பகவதி அம்மன் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சிலர் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை உற்சாகத்துடன் பார்வையிட்டனர். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையொட்டி குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் கொட்டும் நீரில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர். வார விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். கடற்கரையில் புனித நீராடிய அவர்கள் நீண்ட வரிசைகளில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே பக்தர்கள் கால் சூட்டால் அவதிப்படுவதை தடுக்க 500 மீட்டர் தூரத்திற்கு கோயில் வளாகத்தில் தரை விரிப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் வெயில் அதிகமாகும் சமயத்தில் தரை விரிப்புகளில் குழாய் மூலம் தண்ணீர் தெளிக்கப்பட்டது. தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்காக அக்கட்சி புதிய பிரச்சார வாகனம் வாங்கவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக பிரத்யேகமாக புதிய பிரச்சார வாகனம் ஒன்று அக்கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. ஸ்பீக்கர்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட அந்த வாகனத்தை விஜய் நேரில் பார்த்த பின் வாங்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. சென்னை மாதவரத்தில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த தூய்மை பணியாளர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த 29ஆம் தேதி நிகழ்ந்த இந்த விபத்தில் படுகாயமடைந்த யுவராஜ் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து மாதவரம் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை சிசிடிவி காட்சி மூலம் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் கிணற்றுக்குள் யானை தவறி விழுந்தது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை வடக்கம்பாக்கம் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த நிலையில் வர்கீஸ் என்பவருக்கு சொந்தமான கிணற்றுக்குள் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் யானையை மீட்கும் பணியை மேற்கொண்டனர். ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை வரும் 3ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ள நிலையில் 7ஆம் தேதி வரை வழக்கமான பூஜைகள் நடைபெற உள்ளன. இந்த 5 நாட்கள் தரிசனத்திற்கான விர்ச்சுவல் கியூ முன்பதிவு இணையதளம் வாயிலாக நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் திருச்சூரில் காட்டு யானை கூட்டம் பேருந்தை வழிமறித்த காட்சி வெளியாகியுள்ளது. இரவில் சாலக்குடி நோக்கி வாழச்சல் அனகாயம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை குட்டியுடன் வலம் வந்த காட்டு யானை வழிமறித்தது. அச்சத்தில் ஓட்டுநர் பேருந்தை சாலையிலேயே நிறுத்தவே ஆவேசமாக இருந்த யானை பிளிரியபடி பேருந்தின் முன்பக்கம் மோதியது. வெகுநேரம் கழித்து ஓட்டுநர் பேருந்தை ஸ்டார்ட் செய்தவுடன் யானை பேருந்தை கடந்து சென்றது. இந்த காட்சியை பயணிகள் செல்போனில் படம் பிடித்தனர்.
இந்தியாவுக்கு தாங்கள் விதித்தது போல கூடுதல் வரி விதிக்க ஐரோப்பிய யூனியனை அமெரிக்கா வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதாக கூறி இந்தியாவுக்கு அமெரிக்கா 25% கூடுதல் வரி விதித்துள்ளது. இதேபோன்ற நடவடிக்கையை ஐரோப்பிய யூனியனையும் மேற்கொள்ள வைத்து இந்தியாவுக்கு நெருக்கடியை அதிகரிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் சுத்திகரிக்கப்பட்ட கச்சா எண்ணெயை இந்தியாவிடமிருந்து அதிக அளவில் வாங்கும் நிலையில் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு அது எது போன்ற நகர்வை எடுக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்து வரும் அநீதியான நடவடிக்கைகளை சீனாவுடன் சேர்ந்து தாங்களும் எதிர்ப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அரசு செய்தி நிறுவனமான சின்ஹுவாவுக்கு பேட்டியளித்தார். அதில் அமெரிக்காவின் பாகுபாடான செயல்பாடுகளால் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகளின் சமூக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் எழும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பிரிக்ஸ் அமைப்பை வலுமிக்கதாக்க மாற்ற சீனாவும் தாங்களும் இணைந்து பாடுபடுவோம் என்றும் புட்டின் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டவர்கள் குடியேறுவது அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு உள்நாட்டு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சிட்னியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 7000 பேர் பங்கேற்றனர். வேறு பல நகரங்களிலும் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆஸ்திரேலிய மக்களில் பாதி பேர் வெளிநாட்டில் பிறந்தவர்களாக உள்ளனர் அல்லது அவரது பெற்றோர் வெளிநாட்டினராக இருக்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டவர் குடியேற்றத்தை குறைக்க உள்நாட்டவர் மத்தியில் குரல் எழுந்துள்ளது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.